ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு முட்டைக்கோஸ் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவு கேபேஜை இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு வந்துட்டு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டைக்கோஸ் வந்து அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட் நம்ம பேஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற அந்த மாவு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து நமக்கு தண்ணி விட்டு வரும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது வந்து 100 கிராம் அளவு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு அந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி சேர்க்காமல் பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தண்ணி எனக்கு கரெக்டாக வந்து இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து பத்தலை ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே சும்மா அப்படி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு எந்த ஒரு ஷேப்புமே இது தேவை கிடையாது. ஏன்னா நம்ம பண்ண போடுறது பார்த்திங்கன்னா பக்கோடா தான். ஸோ அதுக்கு ஷேப் வந்து தேவை கிடையாது. அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவு எல்லாத்தையும் அப்படியே வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ரொம்ப வந்து லோ ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். ரொம்ப லோ ஃப்ளேம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பக்கோடா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பொரித்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது பொரியதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டைம் இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டு வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லாவே பார்த்திங்கன்னா அதோடய கலர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து நல்லா மொறு சூப்பராக நமக்கு வந்து வெந்து வந்துடும். நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கனால இது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஈவனாக வந்து குக் ஆகி வந்தால் தான் ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா 12 நிமிஷம் போல் ஆகிருக்குங்க. ஸோ இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு எண்ணெயை நல்லா வந்துட்டு இந்தமாதிரி வடிச்சிட்டு இந்த மாதிரி வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கோடாவையும் பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.